அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வரும் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோபுர திருப்பணிகளுக்காக யாகசாலை பூஜை நடைபெற்று கோபுர பாலாலயம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக யாகசாலை மண்டபத்தில் மூலவர், உற்சவர் மற்றும் பரிவார மூர்த்திகளில் விமான கலச கும்பங்கள் வைக்கப்பட்டு யாகசால பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கும்ப கலசங்களில் இருந்த புனித நீரால் மூலவர் மற்றும் சண்முகருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூலவர், சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளில் 17 கும்ப கலசங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை ஸ்ரீ சந்தியம்மன் திருக்கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி கால்கோள் நாட்டப்பட்டது. முன்னதாக சந்தி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பின்னர் சந்தனம், குங்குமம் தடவிய கால்கோள் கோவிலை சுற்றி வலம் வரச் செய்து நடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை ஸ்ரீ ராதா மாதவ திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது. இதனை ஒட்டி கணபதி பூஜை, குரு தீர்த்தனை, உஞ்சவிருத்தியுடன் நடைபெற்று ஸ்ரீ ராதா மாதவ திருக்கல்யாண மகோத்சவத்தை தொடர்ந்து மாங்கல்ய தாரணம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஸ்ரீ கருணாகர பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேக விழா பூஜைகள் நடைபெற்றன. இதனையொட்டி யாகசாலையில் சிறப்பு யாகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கடங்களில் புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு கோவில் கோபுரத்தின் மேல் உள்ள கலசங்களில் மீது ஊற்றி கும்பாபிஷேக விழா செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் இந்தளூர் ஸ்ரீ மணம்புரி ஈஸ்வரர் திருக்கோயிலில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலையில் மகா யாகங்கள், சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கலசங்களில் புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கூடியிருக்கும் மற்ற கோரிக்கை வரவும் 12 ஆண்டுகள் பெருமாறாய்க்கின்றோம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோயிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு ஞாயிறு ராகுகால சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. நிறைவாக சிறப்பு அர்ச்சனை மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ அம்மா பூமாதேவி கோயிலில் தை மாத சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி கோயில் உற்சவர் அம்பாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் ஏகாதசி பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அதன் நிறைவாக உற்சவர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் தேவியர் சமேதராக சர்வ அலங்காரத்தில் தங்க பல்லக்கில் எழுந்தருளி சொர்க்கவாசல் முன்பு எழுந்தருளினர். இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா எனும் பக்தி கோஷத்துடன் சுவாமி மற்றும் தாயாரை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோயிலில் ராப்பத்து உற்சவம் நிறைவு விழா நடைபெற்றது. முன்னதாக மூலவர் மற்றும் தாயார்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோவில் வசந்த திருநாள் மண்டபத்தில் உற்சவர் ரங்கநாத பெருமாள், ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர் ஆகிய தெய்வங்கள் எழுந்தருளச் செய்தனர். நிறைவாக வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க அர்ச்சனை மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ரங்கநாத பெருமாளை வழிபட்டனர். சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் அமைந்துள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவில் சன்னதியில் தை வெள்ளி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு தில்லை கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில் முதல் தை வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தாயாருக்கு சிறப்பாக திருமஞ்சனம், கண்ணாடியறை சேவை புறப்பாடு, மாலை மாற்றுதல், ஆஸ்தானம் அடைதல், திரு அந்தி காப்பு ஆகியவை சிறப்பாக நடந்தேறியது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் மற்றும் தாயாரை வழிபட்டனர். மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தெப்பத் திருவிழாவினை முன்னிட்டு தெப்பக்குளத்தில் முகூர்த்தக்கால் நடும் பணி சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு முக்தீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க தெப்பக்குளத்தில் உள்ள தூணில் முகூர்த்தக்கால் நடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.